கோவில் பிரசாதம் சுவையில் வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் போல் பச்சை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் போல் சிறுபருப்பு எடுத்துகிட்டு இதை கலந்துட்டு ஒரு 2-3 வாட்டி போல் கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு துண்டு போல் இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஜீரகம், மிளகு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் போல் விட்டுக்கோங்க. நல்லா குலைவாக வெந்துருச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம தாளிப்பை அந்த பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கோவில் பிரசாதம் மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.